எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் பதிவு 98, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 20ல விஸ்வாமித்திரர் பார்ட் 5. இதுல விஸ்வாமித்திரர் வந்து தசரதன் அரண்மனைக்கு வரார். தசரதன் அரண்மனைக்கு வந்து தசரதன் கிட்ட என்ன கேட்கிறார், நான் சித்தாசிரமன்ற இடத்துல ஒரு ஆசிரமம் அமைச்சு யாகம் பண்ண போறேன். எனக்கு நிறைய இந்த அசுரர்கள்லாம் தொந்தரவு பண்றா. அவளையெல்லாம் நான் என்னால் அவளையெல்லாம் விளக்கிட்டு அவளையெல்லாம் அடிச்சு துரத்திட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பாதுகாப்பு வேணும். அதை கேட்கறதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு அந்த இடத்துல நானே சாபம் கொடுத்த அவளையெல்லாம் அனுப்பிடலாம், அவளையெல்லாம் எரிச்சலாம். அதை கேட்குறாரு தசரதன் கேட்குறாரு, நீங்கள் மகாமுனி, உங்ககிட்ட இல்லாததா? நீங்கள் மனசு வச்சிருந்தா அவங்கள ஒரு சாபம் கொடுத்தீங்கன்னா அதோட யாருமே கிட்ட வர முடியாது அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு, அது மாதிரி செய்யும் போது எனக்கு நான் இது வரைக்கும் செஞ்ச தவம்லாம் போயிடும். இப்போ நான் புதுசாக மறுபடியும் தவம் பண்ணி தவம் சேர்க்கணும். அதனால அதுக்கு தனியாக எனக்கு ஒருத்தர் இருந்தால் தான் சரியாக வரும். ரெண்டாவது, யாகத்தை முழுமை அடையாமல் ரொம்ப அடிக்கடி யாகம் முழுமை அடையாமல் போகக்கூடாது. ஒரு தரம் போனால் பரவாயில்ல, ரெண்டாவது தரம் போனாலும் பரவாயில்ல, மூணாவது தரம் முழுமை அடையாமல் போனால் அந்த தேவதைகள்லாம் கோபம் வந்துடும், அதோட யாகத்தை நடத்தவே முடியாது பண்ணிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, விஸ்வாமித்திரர் சொல்றாரு, விஸ்வாமித்திரர் வந்து தசரதன் அரண்மனைக்கு வந்தோடனே தசரதன் வந்து ரொம்ப தசரதனுக்கு சந்தோஷமாயிடுது. அவர் வரவேற்கிறத என்ன சொல்றாரு, குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறந்த மாதிரியும், மழை இல்லாத ஊர்ல மழை பெஞ்ச மாதிரியும். மழை இல்லாத ஊர்ல மழை பெஞ்சா மன்னன் மகிழ்வது, மக்கள் மகிழ்வது வேற. மக்கள் என்ன அவங்கவுங்க இண்டிவிஜுவல், அப்பா நம்ம நிலத்துக்கு தண்ணி வந்தது அப்படின்ற அதுதான் இருக்கும். ஆனா மன்னன் மகிழ்வது இருக்கே, இவ்வளோ ஜனங்களை பொழைக்கிறதுக்கு வழிகாட்டிய மழையேன்னு அந்த அந்த மகிழ்ச்சி, மன்னனோட மகிழ்ச்சி ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி. ஒரு ஊருக்கே வழி பிறந்துருது இல்லையா, அவனோட நாட்டுக்கே. நம்ம மன்னனோட தர்மம் காப்பாத்துறது மழை பெய்யுது. அது மாதிரி மழை இல்லாத ஊர்ல மழை பெஞ்சா மன்னன் மகிழ்வது போலவும், பரம ஏழைக்கு புதையல் கிடைச்சது போலவும் உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவருக்கு பாத பூஜை பண்ணி எல்லாம் பண்றாரு தசரதர். தசரதன் எல்லாம் பண்ண உடனே அவர் கேட்கிறார், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும்னு. அப்பதான் இதை சொல்றேன், இது மாதிரி நான் வந்து சத்தாபுரத்துல ஒரு ஆசிரமத்துல ஒரு யாகம் நடத்த போறேன். எனக்கு அந்த யாகத்தை இது பண்றதுக்கு நீ ராமனை அனுப்பி வைக்கணும்ன்ற. ராமனை அனுப்பி வைக்கணும்னு ஒண்ணு இவ்வளவு நேரம் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த தசரதனுக்கு வடவடன்னு ஆயிடுது. ராமனையா? ராமன் வந்து சின்ன குழந்தை, அவனை போய் கேட்கறாருன்னு இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா இவன் என்ன சொல்றான், அவர்கிட்ட சொல்றான் விஸ்வாமித்திரர்கிட்ட, சுவாமி, ராமன் வந்து சின்ன குழந்தை, நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும், எந்த அரக்கர்களை ஜெயிக்கணும், நான் தேவலோகத்துக்கே ஜெயிச்சோம், இந்திரனுக்கு உதவி பண்ணி அசுரர்களை ஜெயிக்கிறதுக்கு போராடினோம். அதனால என்ன தசரதன் வந்து ஒரு பீரியட்ல வந்து இந்திரனுக்கு உதவி பண்ணியிருக்கான் அசுரர்களை அழிக்கிறதுக்காக. இந்திரனால முடியாத போனப்ப இந்திரன் வந்து தசரதன் தான் கூப்பிட்டான் கூட ஹெல்ப்புக்கு. தசரதன் போய் எல்லாரையும் அழிச்சிட்டு வந்தான். அப்பதான் கைகை அந்த தேரை ஓட்டுறான். அந்த கைகை தேரை ஓட்டுனதுதான் கைகை 3 வரம் அவர்கிட்ட விஸ்வாமித்திரர்கிட்ட இவர்கிட்ட தசரத மகாராஜா கிட்ட 3 வரம் வாங்கிக்கிறேன். அந்த வரத்தை நான் தேவையானப்ப கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு யூஸ் பண்றேன் அந்த வரத்தை. அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அதனால என்னால நான் பாக்குறேன், நான் இருக்கேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க தாராளமா யாகம் பண்ணுங்க, உங்க யாகத்தை நான் காப்பேன் அப்படின்றார். அவ்வளவுதான். விஸ்வாமித்திரருக்கு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொன்னாலாம் பிடிக்காது. சாதாரணமா யாருக்கிட்டையும் ராஜாக்கள் கிட்ட வந்து ரிஷிகள் உதவி எல்லாம் கேட்க மாட்டான். மகரிஷிகள்லாம் ராஜா கிட்ட எல்லாம் வந்து கேட்க மாட்டான். ராஜாவை வந்து நாட்டை என்ன ஆடுறான்னு பார்த்துட்டு இருப்பான், அவ்வளவுதான். ராஜாக்கள் வந்தா அவனோட ஆசனத்தை தேடி தான் மரியாதை பண்ணுவாள் ஒழிய ராஜ்ய ரிஷிகளோட வார்த்தைக்கு எதிர்வார்த்தை எல்லாம் சொல்லவே முடியாது. ஆனா இவருக்கு ராமர் மேல இந்த பிரீத்தினால சொல்றார், நான் வந்து நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. அப்பதான் அவர் சொல்றாரு, இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இவருக்கு விஸ்வாமித்திரருக்கு ராமர் வந்து சாதாரண கண்களால் பார்க்க இயலாதவன், தூய கண்களால் மட்டுமே அவரை பார்க்க முடியும், உன்னோட ஊன கண்களால பார்க்க முடியாது திட்டாரு தசரதனை. யோக கண்களால நான் பார்ப்பேன், எனக்கு தெரியும். இந்த யோக கண்கள் அப்ப இல்லை அவருக்கு. அதனால நந்தி பேசுவோட அருமை தெரியல என்னன்னு. அதனால சண்டை போட்டு தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் நாட்டையே இழந்தவர். இப்ப யோக கண்ணு அவருக்கு கிடைக்கிறது இந்த தவம் பண்றது தவத்தினால. அதனால யோக கண்களால நான் அறிவேன், வெளி கண்களால உனக்கு தெரியாது, பார்க்க முடியாது. அறிவியல் விதிர்ந்த முனிவர்கள்
முனிவர்கள் பலர் என்னை உபவாசித்திருக்கார்கள் சொல்றாங்க. அறிவியல் முதிர்ந்த பல முனிவர்கள் வந்து எங்கிட்ட சீடர்களா இருக்காங்க. ஆனா உனக்கு என்ன தெரியுமா, பாமர மக்களோ இந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்க உன்னை வந்து தூக்கி தள்ளி வச்சுன்னு கொண்டாடுறது. ஆனா நான் அப்படி இல்லை. அறிவுல மிகப்பெரிய முன்னோர்கள் பெரிய ரிஷிகள்லாம் எனக்கு சீடரா இருக்காங்க. கையில புல் பிடிக்கும். புல்லுன்னா தர்ப, கையில தர்ப பிடிக்கிற எனக்கு தெரியும். கையில வில் பிடிக்கிற நீ, உனக்கு அந்த ராமனை பத்தி என்னன்னு தெரியாது. நான் வந்து ஜடாமுடி வச்சிருக்கேன் மக ரிஷி, எனக்கு தெரியும். ஜடாமுடியான் ஞான அறிவேன். இது வந்து ராமரோட இது ராமாயணத்துல வர பாட்டு. அதை வந்து ஜடைமுடியான் ஞான அறிவேன், மணிமுடியான் நீ அறியாய். மணிமுடின்றது வந்து கிரீடம். கிரீடம் வச்சுட்டு இருக்க உனக்கு தெரியாது. ஆனா சடைமுடியான் நான் வந்து இவன் தெரியும். சாத்விகன் நான் அறிவேன், ராஜஸ்வரூபன் நீ அறியாய். ராஜஸ்வரூபன்றது என்னன்னா ராஜா சுகபோகங்களை அனுபவிக்கிறவன் நீ, உனக்கு தெரியாது. ஆனா சாத்விகன் நான் வந்து வெறும் ரிஷிகளை சாதுக்களை வச்சு கூட வந்தவன், எனக்கு தெரியும். குரு ஆசனத்தின் கீழ் அமரும் நான் அறிவேன். குரு ஆசனத்துல உட்கார வச்சுட்டு அவருக்கு நின்று பாடம் கத்துக்கிறவனா, எனக்கு தெரியும். சிம்மாசனத்தில் அமரும் உனக்கு தெரியாது. நீ என்ன, நீ எப்பயும் சிம்மாசனத்துல மேலேயே உட்கார்ந்து பழக்கப்பட்டவன். நீ யாருடையும் கீழே இருந்து பழக இல்லை, அதனால உனக்கு அதை பத்தி தெரியாது. யோக வழியான் ஞான அறிவேன். யோக வழிகளை எல்லாம் எனக்கு தெரியும். யோக வழியான் ஞான அறிவேன், போக வழியான் நீ அறியாய் அப்படின்றார். போக வழின்றது வந்து சுகங்கள் எல்லாம் ராஜபோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற உனக்கு வந்து அதை பத்தி என்ன தெரியாது. நான் வந்து யோக சிந்தனை இருக்கோம், யோக சாஸ்திரம் படிச்சவும் யோக சிந்தனை இருக்கிறவனும் எனக்கு தெரியும். பொதுநலத்துடன் கூடிய மோட்சத்துக்கு வழிகாட்ட நான் யாகம் செய்வோன், எனக்கு தெரியும். ஆனா புத்திரர்களுக்காக யாகம் செஞ்சவன் நீ. விஸ்வாமித்திர தசரதனை திட்டுறார், நான் வந்து பொது நலத்துக்காக யாகம் செய்வோம், நீ என்ன பண்ண, புத்திரர்களுக்காக யாகம் செஞ்ச, உனக்கு தெரியாது அப்படின்றார். உடனே இதை கேட்டு இருக்காரு வசிஷ்டர் இருக்கார். வசிஷ்டர் ஓடி வந்துடுறார். அன்னைக்கு வசிஷ்டர் தான் இதை தடுத்தது. அன்னைக்கு வந்து வசிஷ்டர் தான் அந்த நந்தினி பசு அது பண்ணும்போது உனக்கு நீ போய் தவம் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் இவர் தவம் பண்ணினாதான் அவருக்கு தெரியுது. அவருக்கு தெரிஞ்சு எல்லாம் தெரியுது இல்லையா. அந்த விஸ்வாமித்திர பெரிய ரிஷி ஆயிட்டாரு. அதான் விஸ்வாமித்திர சொல்றாரு, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜோஹே சேமோ தபசி சித்திதா அப்படின்னு சொல்றார். அகம் வேத்மி நான் அறிவேன், மகாத்மானம் ராமம் ராமனுடைய மகாத்மியத்தை பத்தி, ராமனுடைய அவனுடைய செயலாற்றலை பத்தி எனக்கு தெரியும். சத்திய பராக்கிரமம், சத்தியத்தையே கரெக்டா பராக்கிரமம், சத்தியத்தை தன்னுடைய உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறவன். வசிஷ்டோபி மகா தேஜாயே, வசிஷ்டோபி மகா தேஜாயன்னா வசிஷ்டர் போன்ற பெரிய ஓபின்னா வசிஷ்டோபின்னா மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ரிஷி. மகாதேஜா பெரிய ரிஷி. ஏன்றது வந்து அறிவார்ன்ற அர்த்தம் இந்த இடத்துல. சேமே தபசி சிறந்த தபசை செய்கிற சேமே தப சிசிஸ்திதா, சேமே தபசி தான் மிகச்சிறந்த தபங்களை செய்யற வசிஷ்டருக்கு தெரியும், உனக்கு தெரியாது. அகம் வேத்மி, அதுதான் அந்த இடத்துல அகம் வேத்மி. அதுதான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தோட 20வது பாசனத்துக்கு அர்த்தமே அதுதான். அகம் வேத்மி, அகம் வேத்மின்றது நான் அறிவேன் அப்படின்றார். திட்டுறாரு, பயங்கரமா திட்டுறாரு விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருது தசரதன் மேல. உடனே ஓடி வர்றார் அங்கிருந்து. வசிஷ்டர் ஓடி வர்றாரு, சுவாமி பொறுங்க நான் வரேன் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் ராமன், நீங்க கவலையப்படாதீங்க, ராமன் நான் அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன் இருங்கோ. அறியாது செய்யறான் அந்த அரசன், தசரதனுக்கு அறியாமல் அவன் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் வந்து வாசல்ல கிளம்பி போறவரை நிறுத்தி சாந்தப்படுத்தி அவரை உட்கார வச்சு அவருக்கு தேர்த்தம் கொடுத்து அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி, நான் பேசிட்டு வரேன் ராஜா கிட்ட, ராஜாவுக்கு தெரியாம பேசுறான், இது அறிந்து செய்யற பிழை இல்ல, அறியாத செய்யற பிழை, என்ன நடக்க போறதுன்றது தெரியாது அவருக்கு. அதான் அவருக்கு வந்து அகக்கண்கள் இல்ல, புறக்கண்களால பார்த்துட்டு பயப்படுறாரு. பிள்ளைன்ற பாசத்தால மாயத்தால கட்டு பயப்படுறாரு. நான் போய் சொல்றேன்ட்டு அப்புறம் இவர் போய் தசரதன் கிட்ட சொல்றாரு. வசிஷ்டர் தசரதன் கிட்ட சொல்றது வந்து பெரிய ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு 40 பக்கத்துக்கிட்ட வருது. வசிஷ்டர் வந்து தசரதனுக்கு சொன்னது என்னென்னலாம் கிடைக்க போறதுன்னு. ராமன் வந்து மிகப்பெரிய மகான், உனக்கு தெரியாது. ராமன் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம், உனக்கு தெரியாது. உன் வயிற்றுல பிள்ளையா பிறக்கிறதுக்கு நீ பாக்கியம் பண்ணிக்கணும். ராமன் உனக்கு சொந்தமானவன் இல்ல, இந்த உலகத்துக்கும் சொந்தமானவன், அதை நீ தெரிஞ்சுக்கோ. அவன் வந்து மனித உருவாய்ப்பை எடுத்துருக்கான், அவனுக்கு பல கலைகளை கத்துக் கொடுக்க போறார் இவர். வசிஷ்டர் நிறைய கத்துக் கொடுக்குறாரு ராமனுக்கு.
விஸ்வாமித்திரர் கூட போறதுனால விஸ்வாமித்திரர் வந்து பலவிதமான சாஸ்திரங்களையும் அறிவுத்தனங்களையும் ராமன் அடைய போறான். விஸ்வாமித்திரர் கூப்பிடுறாருன்னா நீ அதை சாதாரணமா நினைக்காத. விஸ்வாமித்திரர் கூட போறதுக்கு தவம் பண்ணிருக்கணும். விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு ஒருத்தர் கூட்டின்னு போறாருன்னா அதுக்கு தவம் பண்ணிருக்கணும். விஸ்வாமித்திரர் ஒன்று பிள்ளைய கூட்டின்னு போறாருன்னா அவனுக்கு எவ்வளவோ பெரிய நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாமித்திரர் சொல்றாரு அவனுக்கு எல்லாத்தையும் வசிஷ்டர் வந்து தசரதனுக்கு 40 பக்கம் அதுல இருக்கு ராமாயணத்துல போதிக்கிறார். அதனால நீ வந்து தெரியாம சொல்லிட்டேன்னு பதில விஸ்வாமித்திரர் காலில் விழுந்து தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி அவர் வார்த்தைக்கு மறுபார்த்தையே சொல்லாத. இந்த வசிஷ்டர் தான் அன்னைக்கு நந்தினி பசு உட்காந்துட்டு போனப்ப உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ போய் தவம் பண்ணு, தவம் பண்ணாதான் உனக்கு இந்த பணம் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா. தவம் பண்ணி இப்ப வெளியாலானோடனே விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மதிக்கிறார். விஸ்வாமித்திரர் வாயால விஸ்வாமித்திரர் சாபம் கொடுத்துருவாரு. டக்குனு சாபம் கொடுத்துருவோம். அவர் வாயால சாபம் வந்துடக்கூடாது. விஸ்வாமித்திரோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாது யாரும். விஸ்வாமித்திரோட கோபம் பெரும் கோபம். அவருடைய தவ பலன்லாம் தீர்ந்து போயிடும். அவரோட கோபத்தாலேயே அவரோட தவப்பலன்கள் ஏகப்பட்ட தவப்பலன்களை அவர் இழந்திருக்காரு. அவர் பண்ணிய தவத்தோட பலன்கள் எல்லாம் அவர் இழக்காம இருந்ததுனா அவர் இன்னொரு பிரம்மா அப்படின்னு சொல்றார் கம்பர். இன்னொரு பிரம்மா. ஆனா அவருடைய கோபதாபங்கள்னால அவருடைய செஞ்ச அத்தனை தவப்பலன்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் இழந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கேட்கிற அப்பதான் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமும் வசிஷ்டோபி மகாதேஜேயே சேமே தபசி சித்திதா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அகம் வேத்மி, நீ சொல்ற ராமன் சின்ன பையன்னு எனக்கு தெரியும் ராமனை பத்தி, நீ சொல்லாத அப்படின்றார். அவருக்கு வந்து புள்ள பாசம். இவருக்கு வந்து விஸ்வாமித்திரருக்கு வந்து யாகத்தை காப்பாற்றணும். ரெண்டாவது ராமன் வந்து ஒரு அவதாரம். ராமனுக்கு வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுக்கணும். ராமனை வந்து நிறைய தர்ம நீதிகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அரச நீதி தர்ம நீதி எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ராட்சசர்களை அழிக்கிறதுக்காக தான் பிறந்தவன் ராமனை கூட்டு போனாதான் சரியா இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் விஸ்வாமித்திரர் கூப்பிடுறார். கொடுக்க மாட்டேன்னுறார். அப்புறம் வசிஷ்டர் சொல்றார். வசிஷ்டர் சொல்லி அனுப்பி வைக்கிறார். அந்த இடத்துல சொல்றதுதான் இது. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரர் போலே. நான் வந்து நீ எல்லாரும் யாரும் ஒண்ணும் தெரியாதவா எல்லாம் இந்த திருக்கோளூர்ல இருந்து அது மாதிரி அவளுக்கு நடுவில் எனக்கு தெரியும்னு நான் ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கா என்கிட்ட? ஏதாவது அகம் வேத்மி என்ற எனக்கு தெரியும்னு சொல்ற மாதிரி ஏதாவது என்கிட்ட இருக்கா? ஆனா இருக்கு, எல்லாமே தெரியுது. அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு எல்லாமே தெரியுது. ஆனா இங்க சொல்ற அகம் வேத்மி என்றேனோன்ற எனக்கு என்ன எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு சொல்ற மாதிரி என்கிட்ட ஏதாவது இருக்கா? விஸ்வாமித்திரர் சொன்னாரே எல்லாம் யான் அறியன்னு சொன்னாரே, அது மாதிரி சொல்றது என்கிட்ட ஏதாவது இருக்கா? என்கிட்ட ஒரு விஷயமும் இல்லை. அதனால நான் இந்த ஊர்ல நான் ஏன் இருக்கணும், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த பெண் பிள்ளை. அப்படியாக இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 20 வந்து 5 பாட்டோட முடியறது. 5 பாட்டுன்றது ரொம்ப அதிகம் தான். அதுலயும் நான் ஒரு தடவை வந்து 20 நிமிஷத்துக்கு வந்துட்டு போன பதிவு அதுக்கு முதல் பதிவுல. அதனால இது இப்படிதான் இருக்கும், இப்படி வரும். சில நேரங்கள்ல இது மாதிரி சொன்னாதான் புரியும், அந்த லிங்க் கரெக்டா வரும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றது தெரியல. சொல்லுங்க எல்லாரும், அவங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. உங்களுக்கு புரியறதான்ற கமெண்ட்ஸை சொல்லுங்க. அதுதான் எனக்கு முக்கியம். உங்களால கேட்டு உங்களால ரசிக்க முடியறதா, உங்களுக்கு விஷயம் புரியறதா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியறதான்றது மட்டும்தான் எனக்கு தெரியணும். அது புரியணுன்றதுக்காக தான் இது சொல்றது. சொல்லுங்க. நாளை வேற ஒரு பதிவுல சந்திப்போம். தேங்க்யூ.